கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளே எப்பொழுது மனமகிழ்ச்சியா இருங்கள். நம்முடைய எல்லா இருதயத்தின் வேண்டுதல்களையும் அவர் நிறைவு செய்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட ஒரு கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசித்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சமாதானத்தோടെ படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பல கோடி மக்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, நாங்கள் படுத்தால் எங்களுக்கு உறக்கம் வரவில்லை, நிம்மதியாய் எங்களால் தூங்க முடியவில்லை. எத்தனையோ கோடிக்கணக்காக சொத்துக்கள், தலைமுறையான செல்வ செழிப்புகள் இருந்தும், படிப்புகள் இருந்தும், பதவிகள் இருந்தும், பட்டங்கள் இருந்தும் நிம்மதியான உறக்கம் இல்லாமல் தவிக்கிற எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் உண்டு. எங்களுடைய அனுபவத்திலும் அப்படிப்பட்ட மனிதர்களுக்காக ஜெபித்த நாட்களும் உண்டு. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய நித்திரை என்பது இன்பமாக இருக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார், நான் சமாதானத்தோடு கூட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். ஒரு மனுஷனுடைய இருதயம் சமாதானமாக இருக்கும் பொழுது அவனுடைய நித்திரையும் சமாதானமாக இருக்கும். மருத்துவர்கள் சொல்லுவார்கள், சரியான உறக்கம் இல்லாவிட்டால் பலவிதமான வியாதிகள் சரீரத்தில் வந்து சேரும். அப்படி என்றால் இந்த உறக்கம் என்பது மிகவும் இன்றியமையாத ஒரு அவசியம் சரீரத்திற்கு. ஆனால் இங்கு தாவீது சொல்லும் பொழுது, நான் சமாதானத்தோடு கூட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். அந்த சமாதானத்தை யார் கொடுக்க முடியும்? எவ்வளவு ஆஸ்திகள் இருந்தாலும் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது அவனுடைய உறக்கம் இன்பமாய் இருக்கும், சமாதானம் இருந்ததாய் காணப்படும். தெய்வ பிள்ளைகளே, அநேக கவலைகள், வேதனைகள், பாடுகள், வியாதிகள் இருதயத்துல கிரியை செய்யும் பொழுது நம் நித்திரையை குலைத்து விடும். அநேகர் இரவு முழுவதும் கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன், அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். அநேகர் கடன் பிரச்சனையினாலே வருகிற போராட்டம், கண்களை மூடினாலே எங்களுக்கு அந்த ஞாபகம் வந்து விடுகிறது. எங்களால் சரியாய் தூங்க முடியவில்லை, எங்களால் நிம்மதியாய் இருக்க முடியவில்லை என்று அங்கலாய்க்கிற ஏராளமான மனிதர்கள் உலகத்துல உண்டு. ஆனால் தேவனை அறிந்து கொண்டு அவருடைய நாமத்தை ருசி பார்த்திருக்கிற, அவரோடு கூட பயணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் கொடுக்கிற சமாதானம் அந்த இருதயத்தை நிரப்பும் பொழுது நித்திரை மிகவும் இன்பமாயிருக்கும். தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில கூட சரியான உறக்கம் இல்லை, என் வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லை, என் நித்திரை எனக்கு மிகவும் கசப்பாய் இருக்கிறது, என் இரவெல்லாம் என் கண்கள் கண்ணீரோடு கூட இருக்கிறது, துக்கம் என் உள்ளத்தை பிடித்து வாட்டி வதைக்கிறது, நான் சரியாய் தூங்கி பல மாதங்கள் ஆகிவிட்டது, பல வருடங்கள் ஆகிவிட்டது என்று அங்கலாய்க்கிற தெய்வ பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்களானால் இன்றைக்கே தெய்வ சமாதானத்துக்காய் கெஞ்சிங்க. இந்த உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை கொடுக்கிற ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்க அவர்களை நம்பி இருக்கும் பொழுது அந்த சமாதானம் உங்களுடைய இருதயத்தை நிரப்பும் பொழுது, அந்த இருதயம் சமாதானத்தால் நிரம்பி இருக்கும் பொழுது அந்த சரீரம் சுகமாய் இளைப்பாற முடியும். ஆம் தெய்வ பிள்ளைகளே, நான் சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வேன். எத்தனை ஒரு பாக்கியசாலி கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகிறார். தெய்வ சமாதானத்துக்காய் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது இருதயத்தை அவர் நிரப்பும் பொழுது நம்முடைய நித்திரை சமாதானம் உள்ளதாய் இருக்கும். அதை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதற்கு அவர் வாஞ்சி உள்ள தேவனாயிருக்கார். அவர் கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? யாக்கோப்பு எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில தன் சொந்த இடத்தை விட்டு அவன் ஓடி போகும் பொழுது, ஒரு கல்லை எடுத்து வைத்து அவன் உறங்கும் பொழுது லோகத்துக்குரிய சொப்பனங்களையும் அவன் வாழ்க்கையில நடக்க போகிற ரகசியங்களையும் ஆண்டவர் அவனுக்கு காண்பித்தார். அன்றைக்கு அவனுக்கு ஒரு சமாதானமான உறக்கம் இருந்தது. அவன் வாழ்க்கையில நடக்க போகிற காரியங்களை, தேவன் அவன் மேல வைத்திருக்க திட்டங்களை அறிந்து கொள்ளுகிற ஒரு இரவாக இருந்தது. தேவ பிள்ளைகளே, நாமும் அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தோடு கூட நித்திரையில் கடந்து போவோமானால் ஆண்டவர் நமக்கு அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தி நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். தேவ கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். நான் சமாதானத்தோடு கூட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் என்று தாவீது சொன்னது போல உறக்கம் இல்லாமல்
ஆண்டவரே, வேதனைகளையும் பாடுகளையும் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்கும் போது தேவ சமாதானமா உள்ளத்தை நிரப்பட்டு ஜெபிக்கிறேன். நீங்க அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.